முந்தா நாள் முந்தா நாள் அவன் வந்து ஒரு கரண்ட் அடுப்பை எங்கேயோ வச்சுட்டேன். இந்த வீடு ஷிஃப்டிங்கில் தான் பண்ணுற தப்பு. எங்கேயோ வச்சுட்டேன், தேடுறேன். இந்த தம்பியை வச்சு, என் அசிஸ்டண்ட் வேலுவை வச்சு தேடுறேன், எல்லாரையும் வச்சு தேடுறேன், கிடைக்கல. அப்போ நேராக போய் அந்த அம்மாட்ட நின்னேன். அம்மா, நான் உன் கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல, அதுக்காக என்னை இப்போ தண்டிக்காது. என்னால் முடியல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியும். அதனால எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருமா, என்னால் முடியல, நான் நேரில் வரேம்மா, நேரில் வந்து உனக்கு அன்னதானத்துக்கு நான் என் கையால் கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ட்ராயரை மட்டும் நம்ம பார்க்கலன்னு போய் இழுத்து பார்க்குறேன், அங்கே இருக்குதுங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லுங்கள். உடம்பு நல்லா இல்லைன்னாலும் அம்மா கோயிலுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பி வந்தேன். ரொம்ப தூரத்தில் நிற்கனா, அங்கே பேரிகார்டு போட்டிருந்தாங்க, இங்கே பேரிகார்டு. ஐயோ, நடந்து போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னா என் அசிஸ்டண்ட் வேலு வந்து அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கோயில் இருக்குது, அது வரலாம் போயிடலாம், பார்த்துடலாம், அங்கே நின்று மண்ணை தொட்டு கும்பிடுங்க. நேராக வந்து நிற்கிறேன். அரைக்காத, ஐயோ, நான் இந்த அம்மாவை தாங்க பார்க்க வந்தேன், இவங்கள தான் பார்க்க வந்தேன், நான் இங்கேயே நிறுத்துப்பான்னு சொல்லிட்டு இறங்கி உள்ளே வந்தேன். இறங்கி வந்து நான் சாமி கும்பிடும்போது அம்மா கலசத்து மேலே இந்த பூ போட்டிருந்தாங்க. இது ஒரு சின்ன புத்தி, மனுஷி தானே, மனுஷால் தானே நம்ம எல்லாரும், நமக்கு என்ன பெரிய பெரிய புத்தி இருக்க போகுது. நான் இல்லை, அம்மா உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது அப்படின்றது நிறைய விஷயத்தில் எனக்கு காட்டிக்க. இருந்தாலும் இந்த கோவிலில் உன் கலசத்து மேலே இருக்கிற பூவை எடுத்து எனக்கு கொடுத்தாங்கன்னா, ஏங்கன்னா இங்கே நிறைய பூங்க இருக்குது, வேறு வேறு பூங்கள்லாம் இருக்குது, இதை கொடுத்தாங்கன்னா உன்னுடைய ஆசீர்வாதமும் அருளும் எனக்கு இருக்குதுன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறேன். இந்த கலசத்து மேலே கொடுத்தாங்க. இதுக்கு மேலே நான் என்னங்க சொல்கிறது சொல்லுங்க. நம்புங்க, அம்மாவை நம்புங்க. நம்மளை பெற்ற தாயை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்புகிறோமோ அதை விட பல மடங்கு அரக்கா சம்பளை நம்புங்க. அந்த அம்மா கிட்ட கேளுங்க, இழந்தது எல்லாத்தையும் கொடுப்பான்னாங்க. நான் இப்போ இந்த நிமிஷம் கூட நான் இங்கே வேண்டது, எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நீண்ட ஆயில கொடு, நல்லபடியாக நான் சர்ஜரி முடிச்சுட்டு என் கையால் திரும்ப வந்து அன்னதானத்துக்கு நான் வரணும் அம்மா, அதை தான் நான் வேண்ட வந்தேன். கண்டிப்பாக எனக்கு செய்வாள், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் யார் மனுஷால் கிட்டாலும் எதையும் கிடைக்காதீங்க. இந்த அம்மாவை மனசில் நினச்சிட்டு கேளுங்க, கண்டிப்பாக செய்வாள்.